ஹலோ அண்ட் வெல்கம் டு ஆல். ஸோ இதுவரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த வருஷத்துலேருந்து ஒரு சில விஷயங்களை மாடிஃபை பண்ணலான்னு இருக்கேன். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் திங் ஹலோ அண்ட் வெல்கம் ஆல். இது என்ன பர்பஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரையும் நம்ம சேனலில் மெஜாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 25 to 34 தான் அதிகமாக இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ 45 to 64 வரையுமே வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களையும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு கூப்பிட்றது மரியாதையாக இருக்காது. ஸோ ஹலோ அண்ட் வெல்கம் ஆல். ஸோ இதுதான் நம்ம சேனலோட அனலைசேஷன். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல இருந்து, அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இன்னைக்கு புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டுல அடி எடுத்து வச்சிருக்க நமக்கு. ஸோ அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தென் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோல எதுக்காக, ஸோ இயர் என்று ஸ்டார்டிங்ல இருந்து கொஞ்சம் வித்தியாசமா பண்ணலாமே அப்படின்றாங்க. இந்த இயர்ல இருந்து ஒரு முக்கியமான 2 விஷயத்தை நாங்க பண்ண போறோம். முதல் விஷயம், இதுவரையும் பிராக்டிக்கலா டேலியை மட்டும் தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ ஜிஎஸ்டி ரிலேட்டடான டீடைல்ஸ் கொடுக்க மாட்டோம். ஸோ ஆன் இந்த வருஷத்துல இருந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 1/1/2025. ஸோ இன்னையில இருந்து ஒரு கமிட்மெண்ட் எடுத்திருக்கோம். இனிமேல் ஜிஎஸ்டி அப்டேட்ஸையும் பிராக்டிக்கலா, ஐ மீன் 2 பிராக்டிக்கல் வீடியோ கொடுத்தோம்னா அதுல ஒரு வீடியோ டாக்கட்டிவ் ஷோ மாதிரி கொடுக்கலாம்னு இருக்கோம். அதாவது 2 பர்சன் ஃபேஸ் டு ஃபேஸ் பேசிக்குவோம். எங்களோட டவுட்ஸ் எங்களுக்குள்ள நாங்க பேசிக்குவோம். அது மூலியமா ஒரு சொல்யூஷனுக்கான, ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி இனிமேல் புதுசா ஒரு ஷோ ஒன்று ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். ஸோ அதுவும் நம்ம சேனல்ல வில் பி ஷோ அப்டேட் ஆகும். தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா இனிமேல் இந்த வெல்கம் ஆல்ன்ற ஒரு சேஞ்சஸும் இருக்கும். தென் இப்போ இந்த ஒரு வீடியோவோட மெயின் கண்டென்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹைலைட்டா இருக்கணும். மேஜரா இந்த ஒரு வீடியோவால எல்லாத்துக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கணும்ன்றதுக்காக வேண்டி ரீசெண்ட் டயத்துல நம்ம ஃபைல் பண்ணி முடிச்ச 99C. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில இடங்கள்ல பேர்டன் ஆயிருக்கும். அதை நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், ஜிஎஸ்டிஆர் 1 3B வச்சு தான் நம்ம வந்து 99C ஃபைல் பண்ணுவோம். ஸோ அந்த 3B 1ல என்னென்ன இம்பார்ட்டன்ட் திங்ஸ் பண்ணா நம்ம 99C டேக்கிள் பண்ணி ஈஸியா ஃபைல் பண்ண முடியும் அப்படின்றதுக்கான ஆப்ஷனை தான் இந்த வீடியோல கொடுக்க போறேன். ஸோ இன்னைக்கு ஒரே நாள்ல 2 வீடியோ ரிலீஸ் ஆகும். ஸோ ஜிஎஸ்டிஆர் 1 and 3B யோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங்ஸ் done while in a GSTR filing அப்படின்றதா இந்த வீடியோ. சோ இதுல ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட GSTR 1 ஃபைல் பண்றப்போ என்னென்ன விஷயங்கள் மேஜரா கம்பல்சரி நம்ம பண்ண வேண்டிய விஷயங்களா இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் திங், நமக்குன்னு இருக்க டேட்டா. சோ நம்ம டேட்டாக்குள்ள வந்தோமே இதுவரை நம்ம என்ன பண்ணிருப்போம், ஜிஎஸ்டிஆர் 1ல போயிருப்போம். நானுமே இதுவரை போட்ட வீடியோஸ் என்ன பண்ணிருக்கேன்னு கேட்டீங்கன்னா, ஜிஎஸ்டிஆர் 1 எப்படி ஃபைல் பண்றது அண்ட் தென் அதோட ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்கேன். பட் ஃபைலிங்க்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்கு. அதாவது எப்படி பண்ணனா அது அக்யூரேட்டான டேட்டாவா நமக்கு கையில இருக்கும், போர்ட்டலுக்கு போகும். பிளஸ் அதை வச்சு நம்ம எப்படி 99Cக்கு டேக்கிள் பண்ண முடியும்ன்றது இந்த வீடியோ. சோ ஃபர்ஸ்ட் திங் வந்து பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே மோர் ரிப்போர்ட்ஸ், statutory reports, GST reports and GSTR 1. சோ இத பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்கன்னா இதுவரை நம்ம என்ன பண்ணிருப்போம், சோ இதுவரை நம்ம என்ன பண்ணிருப்போம்னு கேட்டீங்கன்னா GSTR 1 எடுப்போம், எரர் கிளியரன்ஸ் பண்ணுவோம், தென் ஃபைல் பண்ணிடுவோம். அந்த மாதிரி இந்த ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கும். சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல நான் சொல்ல போற அந்த முக்கியமான இம்பார்ட்டன்டான ஃபீச்சர்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சில நேரங்கள்ல இந்த மாதிரி நமக்கு எரர் இருக்கும். அதாவது uncertain transactions correction needed அப்படின்ற ஒரு ஹெட்டிங்ல இருக்கும். சோ இதுல உள்ள போனோம்னா என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா, சோ இதுல இருக்க மாதிரி தான். ஃபர்ஸ்ட் ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷன் டீடைல்ஸ் தப்புன்னு இருக்கும், ஹெச்எஸ்என் சம்மரி இல்லன்னு இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா மிஸ்மேட்ச் பிட்வீன் த எக்ஸ்பெக்டட் டாக்ஸ் அமௌண்ட் அண்ட் டிரான்சாக்ஷன் இருக்கும். சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணிடுவோம்னு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுல போய் பார்த்தோம் அப்படின்ற பட்சத்துல இதுல அக்செப்ட் ஆஸ் இஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதாவது என்ன இருக்கோ அதை அப்படியே நீ எடுத்துக்கன்னு சொல்லுவோம். சோ அப்படி கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரி கொடுக்குறப்போ, அதாவது ஆக்செப்ட் ஆசிஸ்ன்னு கொடுக்குறப்ப என்ன இருக்கோ அதை எடுத்துக்கன்னு நம்ம சொல்றப்போ, ஜிஎஸ்டிஆர் 9 நம்ம ஃபைல் பண்ண போறோம் அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல நம்ம வேல்யூக்கும் டாக்ஸ் வேல்யூக்கும் ஜிஎஸ்டிஆர் 1ல வந்திருக்கிற டாக்ஸ் வேல்யூக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஜிஎஸ்டிஆர் 9 ரிப்போர்ட்ஸ் எடுத்து பாக்குறப்போ மிஸ்மேட்ச் ஆகும். சோ கூடுமான அளவில் மேஜரா வந்து பாத்தீங்கன்னா என்ன எந்த சேஞ்சஸ் இருக்காது. இதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா, எனக்கு ஆக்சுவலா டாக்ஸ் அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா 854 ரூபா 24 காசு வந்திருக்கணும். பட் நான் என்டர் பண்ணது பிரகாரம் 854 ரூபா 20 பைசா தான் வந்திருக்கு, 4 பைசா தான் டிஃபரன்ஸ். அது ஒண்ணு மேஜர் சேஞ்சஸ் இல்லையா சார்ன்றப்போ மேஜர் சேஞ்சஸ் இல்ல ஒரு பில்லுக்கு. சோ இதே 10 பில்லு பண்ணிருக்கோம் அப்படின்ற பட்சத்துல கம்பல்சரி இஷ்யூ கிரியேட் பண்ணும். ஏன்னா வேல்யூ இன்க்ரீஸ், பைசா கணக்குல தான் வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். சோ அப்படி இன்க்ரீஸ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்துல அந்த இடத்துல நம்ம கிளியர் ஆகும். சோ இப்போ இதே இது வந்து பாத்தீங்கன்னா, சார் இந்த இடத்துல தப்பு இருக்கு சார் அப்படின்றப்போ ஜஸ்ட் உள்ள வந்துட்டு நம்ம ரிலேட்டட் ரிப்போர்ட்ஸ் போயிட்டு
ஜிஎஸ்டி அனாலிசிஸ் பார்த்தோம்னாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு என்ன ஆயிரும்னு கேட்டீங்கன்னா மேக்சிமம் நம்மளோட தவறு புரிஞ்சிடும். ஸோ இப்போ 24 அப்படின்ற பட்சத்துல மேனுவலா கரெக்ஷன் பண்றது பெட்டர். ஸோ இப்போ எனக்கு ஒரு செகண்ட் ஆயிடுச்சுங்களா. ஸோ இதை மந்த்லி வைஸ், இதை நான் ஒரு மந்த்துக்கு மட்டும் சொல்லலை, இதை மந்த்லி வைஸ் நம்ம ரிப்பீட்டடா செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அதாவது எரரை கிளியர் பண்ணி அக்யூரேட்டான டேட்டாவை நம்ம ஃபாலோ பண்றோம் அப்படின்ற பட்சத்துல தாராளமா நமக்கு பிரச்சனையே இல்லாம நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 9க்கு இது சப்போர்ட் பண்ணும். அண்ட் தென் சார் இதுல மேஜம் எரர் எல்லாமே கிளியர் பண்ணிட்டேன் சார் அப்படின்ற பட்சத்துல மெஜாரிட்டி வந்து பாத்தீங்கன்னா 9க்கு நம்ம டேலில இருந்து பிக்கப் பண்ற ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னமா இருக்கும், ஹெச்எஸ்என் சம்மரியா தான் இருக்கும். ஸோ அந்த ஹெச்எஸ்என் சம்மரியை பொறுத்த மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுலயே உள்ள வர்றேன் RTF2 இதே டேட்டாவில் வந்து நானே என்ன பண்ணி வச்சிருக்கேன்னா டிஃபால்ட்டாவே ஒரு சில மிஸ்டேக்ஸை நானே பண்ணி வச்சிருக்கேன். ஸோ அந்த மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஸோ இது என்னோட ரஃபான தான், ஒரிஜினல் டேட்டா கிடையாது. ஸோ யூடியூபுக்காக போடுற வீடியோன்றோம் ரஃபா தான் நான் வச்சிருக்கேன், ஒரிஜினல் டேட்டாவை நான் டிஸ்பிளே பண்ண மாட்டேன். ஸோ இந்த ரஃபான டேட்டாலையுமே வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த மட்டும் ஸோ இப்போ பாருங்க ஹெச்எஸ்என் 2, 4, 6, 8 ஹெச்எஸ்என் யூஸ் பண்ணியிருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா 6, தென் 4. ஸோ இதை பொறுத்த மட்டும் ஹெச்எஸ்என் சம்மரி நமக்கு நல்லாவே தெரியும். 1 to 8 வரையும் தான் கூட்ஸுக்கு உண்டான ஹெச்எஸ்என்ஸ். 9ன்றது பியூர்லி சர்வீஸ்க்கான சாட் கோட். ஓகேங்களா. ஸோ 9ன்ற ஹெட்டிங்ல ஆரம்பிக்கிற எல்லாமே சர்வீஸ் ரிலேட்டடா போய் உட்காரும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ ஸோ இது 3 பில்லுமே 3 ஹெச்எஸ்என் தான் நான் காமனா யூஸ் பண்ற மாதிரி வச்சிருக்கேன். ஸோ 3மே எனக்கு 18%, இதே 12 இருக்கும், 28 இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட கன்சர்னை டிபெண்ட் பண்ணி உட்காரும். ஸோ இந்த விஷயங்கள் எனக்கு அக்யூரேட்டா வரணும் அப்படின்ற பட்சத்தில் கம்பல்சரி ஹெச்எஸ்என் போட்டு ஃபைல் பண்ணுங்க சார். ஒரு சிலர் சொல்லுவாங்க சார் எனக்கு B2Bக்கு ஹெச்எஸ்என் B2Cக்கு தேவையில்லை, ஆப்ஷனல்ல தான் வச்சிருக்காங்க, நான் ஆப்ஷனல்லே ஏத்தணுமா சார்ன்றப்போ ஒரே ஒரு பொறி தான் நான் உங்கள்கிட்ட ரைஸ் பண்ணுவேன். ஜிஎஸ்டிஆர் 1ல B2B B2C எக்ஸெப்ஷன் இருக்கு. B2Bன்றப்ப எல்லாருமே கம்பல்சரி கொடுத்தாகணும், B2Cன்றப்ப 5 கோடிக்கு மேல இருந்தா B2C கொடுத்துக்கலாம், இல்லைன்னா B2C கொடுக்கணும்ன்றது ஆப்ஷனல். இப்ப நான் ஒரு கேள்வி நம்மகிட்ட உங்கள்கிட்ட வைக்கிறேன். ஸோ ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்த மட்டும் எனக்கு B2B B2C அப்படின்ற எக்ஸெப்ஷன் கிடையாது. ஸோ வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட எக்ஸெப்ஷன் லிஸ்ட் தான் இந்த இடத்துல பெருசா இருக்கும். அதனால மெஜாரிட்டி நான் என்ன என் சைட்ல பெர்ஸ்பெக்டிவ்ல நான் என் கிளையன்ட்க்கு ரெஃபர் பண்றது தான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ ஹெச்எஸ்என் கொடுக்குறீங்க அப்படின்றப்போ ஃபுல்ஃபில்லா கொடுத்துருங்க. ஸோ B2C நமக்கு எக்ஸெப்ஷன் கவர்மெண்ட் கொடுத்துருக்காங்க, இருக்கட்டும். இருந்தாலும் நம்மளோட ரெக்கார்டு எவ்வளவு ப்ராப்பரா இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 9 இருக்கட்டும் ஜிஎஸ்டிஆர் 1 இருக்கட்டும் கம்பேரிசனுக்கு, ஏன்னா இன்ன வரையும் கவர்மெண்ட் சைட்ல ஹெச்எஸ்என் கம்பேரிசன் போட ஆரம்பிக்கல. ஸோ போட்டாலுமே நம்மளோட டேட்டா எஃபெக்டிவா இருக்கணும்ன்ற பெர்ஸ்பெக்டிவ்க்கு B2B B2C ரெண்டையுமே நான் பர்சனலா ரெக்கமெண்ட் பண்ணுவேன். கம்பல்சரி ரெண்டையுமே நீங்க அப்லோட் பண்றதுனால ஒரு பிரச்சனையும் வரப்போறது கிடையாது. ஸோ ஏன் அப்லோட் பண்ணா கவர்மெண்ட் சைட்ல நம்ம கோரி ரைஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹெச்எஸ்என் சம்மரி கம்பல்சரி இம்பார்ட்டன்டா எல்லாரும் அப்லோட் பண்ணுங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா அது நம்மளோட 9க்கு சப்போர்ட்டா இருக்கும். எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா இப்ப இந்த இடத்துல என்னோட ஜிஎஸ்டிஆர் 1 இது. ஸோ இதுலயே போயிட்டு என்னோட ஜிஎஸ்டிஆர் 9க்கு ஸ்டேட்மெண்ட் நான் எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல வித்தின் த செகண்ட் என்னோட 9 ஸ்டேட்மெண்ட்டும் எனக்கு ரெடியா இருக்கும். ஸோ பாத்தீங்கன்னாலே தெரியும். ஸோ அதே 3 ஹெச்எஸ்என், ஸோ டீடைல்ஸ் எல்லாமே எனக்கு இங்க பெர்ஃபெக்ட்டா வந்துருக்கும். ஸோ இதைத்தான் நான் சொல்றேன். என்னன்னா ஜிஎஸ்டிஆர் 1 நம்ம எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணி டேலியில டேட்டாவை கேரி ஃபார்வர்ட் பண்றோமோ அந்த கேரி ஃபார்வர்டிங் நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 9க்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும். தென் வந்து பாத்தீங்கன்னா ஓகே ஹெச்எஸ்என் சம்மரி ஓகே சார், வேற என்ன சார் ஜிஎஸ்டிஆர் 9 பொறுத்த மட்டும் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ டேலியில நமக்கு ஆனுவல் காம்படிஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா 9க்கு உண்டான டேட்டாவை எந்த அளவுக்கு எஃபெக்டிவா நம்ம எடுத்து கொண்டு வர்றோமோ அந்த அளவுக்கு நம்ம இதை எஃபெக்டிவா யூஸ் பண்ண முடியும். ஸோ அதுல ஜிஎஸ்டிஆர் 1 பொறுத்த மட்டும் இன்னொரு ஆப்ஷன்ஸும் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஹெச்எஸ்என் சம்மரி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். செகண்ட் திங் சார் இன்கேஸ் சார் நான் இந்த B2B B2C எக்ஸம்டட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்றப்போ ஸோ டேலியை பொறுத்த மட்டும் நமக்கு என்ன ஒரு மிகப்பெரிய பெனிஃபிட் கிடைக்கும், B2C எது B2C லார்ஜ் அண்ட் ஸ்மால் எதுன்றது நமக்கு டிஃபால்ட்டாவே தெரிஞ்சிடும். அப்படி தெரியுதுன்ற பட்சத்துல இதுலயே இன்னும் கொஞ்சம் டெப்தா உள்ள போனோம்னா இன்கேஸ் எக்ஸ்போர்ட் பண்றோம், ஸோ எக்ஸ்போர்ட் பண்றோம், தென் வந்து பாத்தீங்கன்னா செஸ் சப்ளையர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அலோகேட் பண்றோம், தென் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட டீம்டு எக்ஸ்போர்ட்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம எக்ஸ்போர்ட்டை பொறுத்த மட்டும் 2 பேமெண்ட் கோட் பிரியும், வித் பேமெண்ட் அண்ட் வித்வுட் பேமெண்ட் ஆஃப் IGST ஆக்ட்ன்றது பிரியும். ஸோ அந்த அளவுக்கு எஃபெக்டிவா வச்சுக்கிட்டோம். ஐ மீன் எல்லாமே சிம்பிளா சொல்லணும்னா நம்ம எந்த அளவுக்கு எஃபெக்டிவா டேட்டாவை டேலியில மெயின்டைன் பண்றோமோ ஜிஎஸ்டிஆர் 1 மெயின்டைன் பண்றோமோ அந்த அளவுக்கு அது நம்மளோட ஜிஎஸ்டிஆர் 9க்கு மிகப்பெரிய சப்போர்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ நான் சொல்ல வந்த ஒரு சில விஷயங்களை நான் கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னன்னா
மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் பிஃபோர் நீங்க டேலியில இருந்து டேட்டா போர்ட்டலுக்கு நீங்க அப்லோட் பண்றீங்கன்ற பட்சத்துல உங்களோட எரர் இந்த இடத்துல இருந்துச்சு அப்படின்ற பட்சத்துல மெஜாரிட்டி ஆக்செப்ட் அசிஸ்ட்னு கொடுக்காம சோ என்ன எரரோ அந்த எரரை ஃபைண்ட் பண்ணி ரிசால்வ் பண்ணி அப்லோட் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு நயனுக்கு மிகப்பெரிய விதத்தில் சப்போர்ட் கொடுக்கும். நம்ம என்ன நினைப்போம், மாசத்துக்கு ஒரு 10 பைசா 20 பைசா தான் நினைப்போம். பட் அது 1 இயர்க்குன்றப்போ ஒரு 10 ரூபான்றது ஒரு 10 20 100 ரூபாய் மேக்ஸிமம் 100 ரூபாய் வரையும் கவர்மெண்ட் அலோட் பண்றாங்க. பட் 100 ரூபாய் தாண்டுச்சு அப்படின்ற பட்சத்தில் அது நமக்கு எரர் தான், மிகப்பெரிய இஷ்யூ தான். அது எங்க போட்டு விட்டோம், எந்த இடத்துல மிஸ் ஆகுது, எந்த இடத்துல லேக் ஆகுது, நைன்ல உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போம். அந்த வேலையே இல்லாம எரரை என்ன எரரோ அதை கிளியர் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. ஹெச்எஸ்என் இல்லைன்னா ஹெச்எஸ்என் கொடுத்து அப்லோட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு சிலர் ஹெச்எஸ்என் இல்லைன்னா டேலியில இந்த ரைட் சைட்ல காட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப இந்த இடத்துல சொன்னேன் இல்லைங்களா, சோ இந்த இடத்துல ஹெச்எஸ்என் இல்ல அப்படின்னு இந்த இடத்துல அக்செப்ட் அசிஸ்டன் கொடுத்தா ரிட்டர்னுக்கு ரெடி ஆயிடும். ரிட்டர்னுக்கு ரெடி ஆகி உட்காந்துரும், ரிட்டர்ன் போய் ஃபைல் ஆயிரும். பட் ஆனா நமக்கு நயனுக்கு அது எல்லா விதத்திலும் ஹெட்டேக்க தான் கிரியேட் பண்ணும். சோ அந்த மாதிரி பண்ணாம சோ ப்ராப்பர்லி ஹெச்எஸ்என் சம்மரி அப்லோட் பண்ணி என்ன எரரோ அந்த எரரை ரிசால்வ் பண்ணி அப்லோட் பண்ணுங்க. அது உங்களுக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும். சோ நான் சொல்ல வந்த வேண்டியவ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். So thank you, thanks to all. இதே மாதிரி இப்ப நெக்ஸ்ட் 3D வீடியோ ஒரு இந்த வீடியோ பின்னாடி அப்லோட் பண்ணுவேன். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இதை விட இன்னும் டெப்தா வந்து பாத்தீங்கன்னா 3D ல தான் மேஜர் ஐடிசில இருந்து சேல்ஸ்ல இருந்து இன்வெர்ட்ல இருந்து எல்லாத்தையுமே நம்ம கம்பேரிசன் பார்ப்போம். சோ இம்பார்ட்டன்ட் திங்ஸ் இன் 3D will be soon வந்துரும். So thank you, thanks for watching.